இப்ப தாவீது சொல்றான், இந்த இஸ்ரவேலருக்குள்ள எல்லாரும் மதிக்கிற என் தகப்பனாகிய ஈசாவினுடைய சந்ததி இந்த இடத்துல பேசப்பட வேண்டுமானால் நான் எழுந்து புறப்பட்டேயாக வேண்டும். ஆமென். சவுலினுடைய நாட்கள்ல ஈசா என்கிற இந்த வயதான கலவன் மட்டும்தான் மதிக்கப்பட்டவனா. அப்படின்னா இஸ்ரவேலர்ல மதிக்கப்பட்டவன், இஸ்ரவேலர்ல இப்படி ஒருவன் இருக்கிறான் என்பது எல்லாருக்கும் தெரியும். அப்பதான் தாவீது நினைக்கிறான், என் தகப்பன் மதிக்கப்படுவது இந்த ஜனங்களால் உண்மைதான், ஆனா அவன் தேசத்துல இன்னும் பெயர் உண்டாக பண்ணணும்னா நான் எழுந்து கர்த்தருக்காக ஏதாவது என் தகப்பனுக்காக ஏதாவது செய்ய வேண்டும். மூணாவது, தாவீது தன் தகப்பனுக்கு பேர் உண்டாக்கும்படி எழுந்து புறப்படுகிறான். ஹல்லேலூயா. தன் தகப்பன் ஆல்ரெடி மதிக்கப்படுகிறவன் தான், தன் தகப்பன் ஆல்ரெடி ஆமென் அந்த பட்டணத்தில் பேர் பெற்றவன் தான். இது போதாது, இன்னும் என் தகப்பனுடைய பேர் பெருக வேண்டும், இன்னும் என் தகப்பனுடைய பேர் எல்லாருக்கும் தெரிய வரணும். ஆமென். உங்களுக்கு தெரியுமா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை இந்த பட்டணத்தில் எல்லாருக்கும் தெரியும் தான், நீங்க வாழ்கிற கிராமங்கள் எல்லாருக்கும் தெரியும் தான், உங்க குடும்பத்தில் எல்லாருக்கும் தெரியும் தான். ஆனாலும் இது போதாது, இன்னும் கர்த்தரை உயர்த்துவேன், இன்னும் கர்த்தரை உயர்த்துவேன், இன்னும் என் ஆண்டவருடைய பேர் ஏமே இந்த பூமியில தொனிக்கப்படணும், இந்த கிராமத்தில் தொனிக்கப்படணும், இந்த பட்டணத்தில் இயேசுவின் நாமம் உயர்த்தப்படணும், இயேசுவின் நாமம் உயர்த்தப்படணும். அதற்காக நான் என்ன செய்யணுமோ அதை செய்ய என்னை அர்ப்பணிக்கிறேன். தாவீதுகள் எழும்பி புறப்படுவார்கள், ஆனால் கர்த்தரின் நாமம் உயர்த்தப்படுமே. ஹல்லேலூயா.